இன்னைக்கு ஒரு பயணங்க எங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். காலையில வீட்ல இருந்து கிளம்பும்போது எதுவுமே சாப்பிடல. அதனால நம்ம அண்ணாத்த வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் வச்சிருந்தாரு. அத கொஞ்சம் சாப்பிட்டேன். அத சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறையல. நான் மட்டும் தான் சாப்பிடலன்னு நினைச்சேன். ஆனா என் கூட வந்து யாருமே சாப்பிடல. அதனால இடையில ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்தாங்க. ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாருமே குடிச்சிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். இங்க என்ன கேக்குறீங்க? மார்த்தாண்டத்துக்குங்க. ப்ரோக்கு ஒரு சின்ன வேலை இருக்குனாரு. அதுக்காக மார்த்தாண்டம் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாருமே கிளம்பிட்டோம். வேலை அவருக்கு முடியறதுக்கே மதியம் ஆயிருச்சு. எங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். எப்பவுமே இந்த பனக்குடி, காவல் கிணறு, ஆரல்வாய் மொழி, நாகர்கோயில் இந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு எப்பவுமே கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே வந்த வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். The next day. மறுநாள் சாயங்காலம் வீட்டில் சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே கோயில் கிளம்பியிருந்தோம். எந்த கோயில் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க திருக்கணங்குடி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயிலுக்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆன உடனே வெளியே ஒரு யானை கட்டி போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் உள்ள கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. கோயிலுக்குள்ள மொபைல் அலௌடு இல்லைங்க. ஸோ அதனால என்ன உள்ள போய் எடுக்க முடியல, வெளியே தான் எடுக்க முடிஞ்சது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரும் திருக்கணங்குடி சுற்றி இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலை ஒரு டைமாக போய் பார்த்துருங்க. இதுவே எல்லா கோயிலும் நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலை ரொம்ப அழகாக பராமரிச்சு நீட்டாக வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு குட்டியம்மைக்கு கொஞ்ச நேரம் யானையை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பை.